லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச். நான் வந்து நம்ம ஷோ பரவலா போயிட்டு இருக்கிறப்ப மேரி மேத்யூ ஒரு ஹைஃபை நேம் நடுவுல விட்டேன். அதை நீங்க நோட் பண்ணீங்களா? இவர் கூட சூராலஜி படி அவர் பேரை மாத்திட்டு தான் சொன்னாரு. அந்த கொடூர முக்கைய போட்டுட்டு இருந்த டைம்ல தான் நான் மேரி மேத்யூன்ற பேரை உள்ள விட்டேன். கரெக்ட். அந்த டைம்ல தான் இவர் வந்து சூராலஜி அதுபடி இவருடைய பேரை மாத்திட்டு தான் சொன்னாரு. அதான்ப்பா அந்த ஒர்ஸ்ட் மொக்க போயிட்டு இருந்துச்சுல, அப்பதான் நான் மேரி மேத்யூ ஒரு பேரை சொன்னேன். அப்பதான் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் மேரி மேத்யூ யாருன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். இவங்க வந்து கேரள மாநிலம் பாலக்காடை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஓ, அப்ப மேரி மேத்யூனா பெண்மணி பேரா? ஆண்மணிக்கு அந்த பேர் வைக்க முடியாதா? இதான்டா இவனுக்கு இங்கிலீஷ்காரங்க பேர் சொன்னாலே அது ஜென்ஸா லேடிஸான்னு கன்ஃபியூஸ் ஆடுறான் நம்மால. எந்தா என்ன எந்தா மாத சந்தா இவரு நான் எந்தா அப்படின்னா அது உந்தி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டு இன்னும் மாத சந்தா பொந்தான்னு அப்புறம் என்னடா கேரளான்ற வார்த்தை வந்தாலே உடனே எந்தா அப்படின்ற டோன்ல பேச ஆரம்பிக்கிற. சரி, மனசுல ஆயா? அப்ப அலோசியஸ் மனசுல என்ன தாத்தாவா? சந்தோஷ் மனசுல என்ன சித்தப்பாவா? நல்ல வேலை அப்படி கேட்டேன். நான் என்னமோ தாத்தாக்கு ரைமிங்கா. அப்ப சந்தோஷ் மனசுல என்ன? டேய், நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுனே முடிவு கட்டு வந்துறீங்களா? இல்லப்பா, சந்தோஷ் மனசை திறந்து பார்த்தா அப்படி கேட்க வந்தேன். தம்பி, நாங்கெல்லாம் பிரச்சனைய பெட்ஷீட்டா போத்தின்னு தூங்குவோம், போத்தின்னு. அப்ப கருணாசா அதே சொன்னாரு. அப்ப அவர் பெட்ஷீட் நீ எத்தனை வண்டியா காப்பி அடிக்கிறாராடா நம்மள பார்த்து? இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரே கலர்ல இருக்கீங்கன்றதுக்காக இந்த மாதிரி அண்ணன் தம்பி உறவோட பழகுறது. ஆமா, இவர் வடிவேல் மாதிரி அப்படியே சவப்பு. இங்க பாரு தம்பி, மேரி மேத்யூன்றவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா காட்டாங்குளத்தூர்ல இருக்க ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல எம்டெக் படிக்கிறாங்க. அப்ப அவங்க காட்டாங்குளத்தூரை சேர்ந்தவங்களா கேரளாவை சேர்ந்தவங்களா? தமிழ்நாடை சேர்ந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட்பா, எம்டெக் படிக்கிறாங்க. பொதுவா இந்த பேப்பர்காரங்க காலேஜ் பேரை போட மாட்டாங்க, ஏன்னா விளம்பரம் ஆயிடும்ல. அந்த காலேஜ்ல இந்த லேடிஸோட லேப்டாப் கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிடுச்சுப்பா. ஓ மை காட். அதுக்கப்புறம் காலேஜ் பூரா தேடி இருக்காங்க, அரசல் புரசலா தேடி இருக்காங்க, யார் இந்த லேப்டாப்ப திருடி இருப்பான்னு. சின்ன ஜெயந்த விசாரிச்சா கரெக்டா தெரிய வரும். ஏன்னா அவர் தான் காலங்காலமா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காருல்ல. இல்லப்பா, எந்த லேப்டாப் காணாம போனாலும் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை தான் கூட்டிட்டு போயிட்டு மிமிக்ரி பண்ண வைப்பாங்க. சிவாஜி படம் பார்த்தது இல்ல? அதுல நான் பார்க்கும்போது தாமு வந்தாரா? தாமுவும் வருவாரு, சின்ன ஜெயந்தோ வருவாரு. இவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சவங்க. ஆமா, தாமு வரப்ப இவன் உள்ள முறுக்கு வித்துட்டு இருந்தான், அவர் போயிட்டு சின்ன ஜெயந்த் வரப்ப நீ உள்ள முறுக்கு வித்துட்டு இருந்த. அப்ப கூட நாங்களாவது கௌரவதியா முறுக்கு வைக்கிற தொழில் பார்த்தோம். நீ அந்த சினிமா தியேட்டர் பாத்ரூம்ல டோக்கன் குடுத்து வந்தானடா. உலகத்திலே மக்களே எந்த சினிமா தியேட்டர் பாத்ரூம்லயே டோக்கன் வாங்க மாட்டாங்க, டிக்கெட்லயே அதுக்கு அடிஷனல் சார்ஜ் வாங்கிடுவாங்க. ஆமா, அது தெரியாத மக்கள் எல்லாம் பாவம் உங்ககிட்ட ஏமாந்தாங்க.